சொல்லணும். இன்றைக்கி நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன், இன்றைக்கி மாம்பழ புளிச்சேரி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நான் இந்த ரெசிபி இதில் காமிச்சிட்டில்ல. சரி, இன்றைக்கி நான் இந்த மாம்பழ புளிச்சேரி எப்படி வைக்கலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்காகத்தான் நான் இப்போ அதில் ஒரு 1 kg மேங்கோ இருக்கும். மாம்பழ புளிச்சேரி வைக்கும்போது எப்போதும் நம்ம சின்ன மாங்காய் பார்த்து வாங்கிக்கணும். இப்போ சின்ன மாங்காய் கிடைக்காதிருந்தா கொஞ்சமாக அதில் மீடியமாக சைஸ் பார்த்து வாங்கி நம்ம அது செய்யணும். முழு மாங்காயில் தான் இந்த மாம்பழ புளிச்சேரி நான் அன்னைக்கு வைக்க போனது. கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அவ்வளோத்தான். இதில் கொஞ்சம் தான் காரம் இருக்கும். காரம் அவ்வளோ இருக்காது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு 4 பச்சை மிளகா போட்டுறேன். நினச்சேன்னா ஒரு 5 மாங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, தண்ணி ஊற்றி இது நம்ம வேக வச்சிடணும் முதல்ல. அதனால் இந்த மாங்காய்ண்ட அதே இது அளவில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக சால்ட்டு போடலாம். நம்ம இதை போட்டு நமக்கு வேக வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சிடலாம். தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன், அது நமக்கு போடலாம். கொஞ்சமாக ஜீரகம், 2 சின்ன வெங்காயம் போட்டுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதில் நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணணும். இதில் இது இப்படி உடைக்கணுமா? இப்படி உடைக்கணும். இது நல்லா உடைக்கக்கூடாது, ஆனால் ஒரு அளவுக்கு கொஞ்சம் உடஞ்சிடணும். ஆனால் அடிக்கடி இலக்கி கொடுக்கணும், அடியில் பிடிக்கக்கூடாது. இது எப்போவும் நமக்கு கிடைக்காது. இது சீசனல் குழம்பு. அப்போ மாம்பழம் கிடைக்கிற டைமில் இது நமக்கு ஒரு வருஷத்தில் ஒருக்கத்தான் மாம்பழம் கிடைக்கும். இப்போ அந்த டைமில் நம்ம இது வச்சிடணும். பைனாப்பிள் இதே மாதிரி சேம் குழம்பு வச்சிடலாம். நல்லா டேஸ்டாக இருக்குது. மாம்பழ சீசன் வந்தால் கேரளத்தில் எல்லாரும் வீட்டிலும் இது ஒரு நாளாவது வச்சு இருப்பேன். கொஞ்சம் கூடி வேகட்டும், நமக்கு அரைச்சி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நான் எடுத்து 1/2 லிட்டர் தயிருன்னு பாக்கி நம்ம இதில் ஊற்றி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு. 1 கப்பு தயிர். இது நமக்கு கொஞ்சம் மிக்சியில் அடிக்கணுச்சாலும் அடிச்சிடலாம். இல்லாட்டினாலும் இந்த கட்டாக்கி இல்லை அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கட்டையெல்லாம் உடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளோட மாங்காய் வெந்துருச்சு பார்த்தியா, நல்லா வந்துருச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும், அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்து ஊற்றணும். இந்த தேங்காய் கொஞ்சம் வேகணும். அது வரைக்கும் நமக்கு இதனை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் தேங்காய் வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அட்டகாசமாயிருக்குங்க. தயிர் ஊற்றாத முன்னாடியே அப்போயே நல்ல டேஸ்ட் ஆயிട്ടുണ്ട്.
இதுவரை யாரும் ட்ரை பண்ணிட்டு இல்லைச்சாலும் ஒரு நாளாவது இந்த மேங்கோ வச்சுட்டு மாம்பழ புளிச்சேரி வச்சு பாருங்க. கொஞ்சம் அப்படி அந்த மசாலா பாக்கட்டும். இது வந்துட்டு நம்ம தேங்காய் வந்து நல்லெண்ணெய் வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச தயிர், இந்த 1 கப்பு தயிர் உண்டு, இது ഞാൻ ഇതിൽ ஊற்றுறேன். ഇനി ഗ്യാസ് പற்ற வைக்கக்கூடாது, தயிர் பிரிஞ்சிடும். അപ്പോൾ இந்த சட்டியை இது காரணம் കൊണ്ട് அந்த சட்டின்ற அந்த சூட்டில் இந்த தயிர் இதாயிடும். இப்போ நம்ம இதில் என்ன டேஸ்ட் பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி உப்பு வணைச்சி உப்பு போடலாம். ஒவ்வொருத்தரும் மாங்காய் ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியானச்சா கொஞ்சமாக சர்க்கரை போடுறாங்க. இப்போ நம்ம மாங்காய் வந்துட்டு நல்லா இனிப்புள்ளதானு, அதனால் இதில் வந்துட்டு நமக்கு சுகர்ன்ற தேவையில்லை. இனி நமக்கு தாளித்து போடலாம். தாளிப்பு தான் தாளிப்பு. ஐயோ அப்போ மாம்பழ புளிச்சேரி செய்யணுமேன்னு சொன்னால் கிடைக்காது. அதனால் கிடைக்கிற டைமில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட்டாகி எப்போவும் நம்மளை என்னென்னமோ குழம்பு வைக்கிறோம், இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சின்ன சின்ன மாங்காய் கிடைக்காச்சா அது வாங்கி செய்யுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக கடுகு போடுறேன். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வெந்தயம், கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், நல்லா வரப்பட்டுருச்சு. நமக்கு இது இந்த கிரேவியில் ஊற்றலாம். புளிச்சேரி ரெடி. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணு. நைஸ். அதை வீடுகளெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்னு கொடுக்குறேன்.